ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு தாங்க. அமாவாசையானது முடிந்து வரக்கூடிய 3வது நாள் 3ஆம் பிறை தரிசனம் செய்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது. இன்ற தினத்துல நீங்க சந்திர தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி போகும். பொதுவாகவே 3ஆம் பிறை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே கொடுப்பன அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா எல்லாரும் செய்திட முடியாது. அந்த வகையில் இன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் சந்திர தரிசனம் செய்யலாங்க. இந்த சந்திர தரிசனத்தை எப்படி முறைப்படி செய்ய முடியும், என்னென்ன முறையில் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. வரக்கூடிய 3வது நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். அதாவது இந்த நாளை தாங்க நம்ம 3ஆம் பிறை தரிசனம் செய்வதற்கு ஏற்ற நாள் என்று சொல்லுவோம். இந்த தினத்தில் நீங்கள் சந்திர தரிசனம் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களும் நீங்கி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாங்க. பொதுவாகவே சந்திர தரிசனம் செய்வதற்கு ஏற்ற நேரம் என்றால் அது மாலை நேரம்தான். இந்த மாலை வேளையில் விஷ்ணு பகவானுக்கு உரிய வேளையில் சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். அதாவது சந்திர தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு கேட்ட வரங்கள் கேட்டபடியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் இன்று ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமிக்கு உரிய நாள் தாங்க. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை நீங்களும் தவறாமல் செய்யுங்க. அதோட யாருக்கெல்லாம் 3ஆம் பிறை தரிசனம் செய்யக்கூடிய பழக்கமானது இருக்கோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த தரிசனத்தை தொடர்ந்து செய்வதால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மாதங்களில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதும் இறை வழிபாடு செய்வதற்கும் உரிய மாதம் அப்படின்னா அது மார்கழி மாதத்தை தாங்க சொல்லணும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனமும் அதே போல் ரொம்பவே விசேஷமானது தான். நம்ம இந்த சந்திர தரிசனத்தை அதாவது 3ஆம் பிறை தரிசனத்தை செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். குறிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும். சண்டை சச்சரவுகளானது தொடர்ந்து நடைபெற்று இருக்கும். கடன் பிரச்சனைகளானது கழுத்தை நெருக்கிடக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. மேலும் கையில் வருமானம் தங்காமல் போகலாம். குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் இப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே தவறாமல் 3ஆம் பிறை தரிசனம் செய்யுங்க. அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனம் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைத்து உங்களுக்கு செல்வ வளமானது சேரும் அப்படின்றதுனால தவறாமல் செய்யுங்க. பொதுவாகவே இது போன்ற ஆன்மீக கருத்துக்களை கேட்கும் பொழுது நம்பிக்கையோடு அதை செய்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் முதல்ல அதில் நம்பிக்கை தான் முக்கியம். ஏன்னா நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றியடையும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த தரிசனத்தை செய்து மகாலட்சுமியினுடைய அருளை பெற்றுக்கோங்க. வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழுவதற்கு மாலை நேரத்தில் 3ஆம் பிறை தரிசனம் செய்வது ரொம்ப முக்கியங்க. இப்போ வாங்க இந்த தரிசனத்தை நம்ம எப்படி செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றதையெல்லாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்பவே வளமாக வாழ வேண்டும் அப்படின்னா அதற்கு தேவையான பண வசதிகளும் நமக்கு அவசியங்க. அதாவது பண தேவைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பண பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கக்கூடியவங்களா மகாலட்சுமி தாயாரும் குபேர பகவானும் காணப்படுறாரு. நமக்கு குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படின்னா தவறாமல் நம்ம மகாலட்சுமியினுடைய வழிபாடுகளை செய்துட்டு வரணுங்க. அதுவும் மாலை நேரத்தில் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் 3ஆம் பிறை தரிசனத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சந்திர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே சொன்னபோதே அமாவாசையை அடுத்து வரக்கூடிய 3ஆம் நாள் 3ஆம் பிறை தரிசனம் செய்வதற்கு ஏற்ற நாள். அந்த வகையில் அமாவாசை நேற்று தானே அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிக்காதீங்க. அமாவாசை திதி புதன்கிழமையே ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3வது நாள் 3ஆம் பிறை தரிசனம் காணுவதற்கு மாலை நேரம் ரொம்ப ஏற்ற நேரமாக இருக்குங்க. அதனால் இந்த நேரத்தில் தவறாமல் நீங்களும் சந்திர தரிசனம் செய்யுங்க. இந்த தரிசனம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில்
நீங்கள் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க. அந்த விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அதுலேயும் குறிப்பாக நெய் தீபமாக ஏற்றுவது இன்னும் உங்களுக்கு விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இந்த விளக்கை நீங்கள் அடியில் ஒரு தாம்பலம் வைத்து அதன் மேலே பச்சரிசி அல்லது நெல் இதை எல்லாத்தையும் பரப்பி வைத்து காமாட்சி அம்மன் விளக்கை வந்து வைத்து ஏற்றி அதனோடு அப்படியே எடுத்துக்கிட்டு வெளியே வரணுங்க. மாலை நேரத்தில் வந்து தான் நீங்கள் இந்த தரிசனத்தை வந்து செய்யணும். குறிப்பாக மேற்கு திசையில் வந்து பார்த்து செய்யுங்க. அந்த நேரத்தில் அந்த நிலவு பார்ப்பதற்கு அரை நிலவு போல் வந்து தெரியுங்க. குறிப்பாக இந்த நிலவு ரொம்பவே மங்களாக தான் இருக்கும். ஏன்னா மேகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அதன் வந்து பிரகாசமான ஒளியை வந்து வீசும். சொல்லப்போனால் ஒரு அரை மணி நேரம் தாங்க அந்த மாதிரியான ஒளி வந்து கிடைக்கும். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதில் குறிப்பிட்டு அந்த நேரம் சொல்லணும்னா ஒரு 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்குள்ள பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரிஞ்சிடும். முற்பிறவியில் செய்த பாவங்களை போக்கக்கூடிய சக்தி இந்த 3ஆம் பிறை தரிசனத்துக்கு உண்டுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாரும் செய்யுங்க. சிவன், பார்வதி, விநாயக பெருமான் போன்றவர்கள் எல்லாம் தலையில் வைத்திருக்கக்கூடிய இந்த 3ஆம் பிறையை வந்து கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் செய்வதால் உங்களுக்கு நிறைய தோஷங்கள் இருந்தால் கூட நீங்கி போகும். குறிப்பாக அதில் ஆயுள் தோஷம் இருக்கக்கூடியவங்க சந்திர தரிசனம் வந்து செய்யுங்க. நிச்சயமாக அதையெல்லாம் நீங்கிவிடும். மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் இந்த தாம்பாள தட்டில் பச்சரிசியோடு வைத்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா அந்த காமாட்சி அம்மன் விளக்கு, அந்த விளக்கை உங்களுடைய கைகளில் ஏந்தி நீங்கள் சந்திர பகவானை பார்த்து, அதாவது கையேந்தி நீங்கள் ஒரு யாசகம் கேட்பது போல சந்திர பகவான்கிட்ட வந்து வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க. அந்த பிறையை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கணும். அப்போது உங்களுக்கு சந்திர பகவானுடைய அருளாசி நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த பிறையை பார்த்து நீங்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்துக்கோங்க. உங்களுடைய மனதில் தீராத ஆசைகள் இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தால் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம். இப்படி பிரார்த்தனைகளை எல்லாம் முடித்து உடனே அந்த பிறையை பார்த்து நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா விளக்கு, அதோடு நீங்கள் ஆரத்தி வந்து எடுத்துக்கோங்க. உங்களால் காமாட்சி அம்மன் விளக்கை இது போல் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னா அந்த விளக்கை வீட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த தாம்பலத்து மேலே அகல் விளக்குகளை கூட வைத்து எடுத்துகிட்டு வரலாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விளக்கை வந்து நீங்கள் கையில் வைத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பிறையை பார்த்து வேண்டிக்கோங்க. இந்த விஷயங்களை எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக செய்ய முடியும். ஏன்னா வீட்டில் இருந்து நம்ம விளக்கு எடுத்துகிட்டு வந்து வெளியில் சாமி கும்பிடலாம். இதே ஒரு வேளை நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம், வேலையில் இருக்கோம், வேலையில் இருக்கக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாங்க. அதற்கு மற்றும் ஒரு வழியானது காணப்படுது. அந்த வழி என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். வேலைக்கு வந்தவங்க, வெளியில் இருக்கக்கூடியவங்க, கடைகளில் இருக்கக்கூடியவங்களாம் எப்படி செய்யலாம் அப்படின்னா அந்த டைமிங்கில் உங்கள் கையில் ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை கையில் வைத்துட்டு அதே போல தாங்க நீங்கள் கையேந்தி யாசகம் கேட்பது போல் 3ஆம் பிறை சந்திர பகவானை பார்த்து வேண்டிக்கோங்க. உங்களது பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும், பண கஷ்டம் தீர்ந்து பண வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுதல்களை எல்லாம் வைத்துக்கோங்க. இது போல் செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீர்ந்து போகும். மேலும் இந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடம் லாக்கராக இருக்கலாம், இல்லைன்னா பர்ஸு, பேக்கெட்டு, இது மாதிரி எங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கலாங்க. ரொம்பவே நல்ல விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடியது. அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிறையை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் தவறாமல் வந்து செய்துக்கோங்க. இதுபோல் சந்திர தரிசனம் பார்ப்பது அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் வந்தது அப்படின்னா இன்னும் விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். அதே போல தாங்க இந்த வருடம் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க. ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரங்க. இதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் சந்திர பகவானை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே பாருங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த ஒரு மந்திரத்தை தவறாம கமெண்ட் பாக்ஸ்லையும் 3 முறை வந்து பதிவு செய்திடுங்க. சந்திர பகவானுடைய அருளாசியால் நீங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று ரொம்பவே வளமாக வாழ முடியும். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மார்கழி மாத 3ஆம் பிறை தரிசனத்தை தவற விடாமல் அனைவருமே செய்து வாழ்க்கையில் வந்து பலன் அடைஞ்சிக்கோங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த 3ஆம் பிறை தரிசனத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம்
ஜோதிடம் சார்ந்த தகவல்களானது தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.